பாலஸ்தீன் நாட்டில் நடக்கிறதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அதே விஷயம் தான் இந்த நாட்டிலே நடந்துச்சு. பொருளாதார நெருக்கடி வந்துச்சு, திருப்பி அந்த காலம் எடுக்கணும், அந்த காலம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே இறுதியாக நான் ஒரே விஷயம் சொல்ல வேண்டும், நல்ல நோக்கத்துக்கு தான் செஞ்சேன். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இல்லை, எல்லாருக்குமே தெரியும் ஈரானிய ஜனாதிபதி அவர்கள் அகால மரணம் அடைந்தார்னு. அது சம்மந்தமாக மலையக மக்கள் சார்பாகவும் மலையக சமூக சார்பாகவும் தலவாக்கலை பள்ளியில் இன்றைக்கி தலவாக்கலையில் இருக்க முக்கியஸ்தர்கள், அதே மாதிரி மூத்தவர்கள், இஸ்லாமிய மதத்தை சார்ந்த மூத்தவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஏன்னா எங்களோட அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்தோம் மலையக மக்கள் சார்பாக. அது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீன் நாட்டில் நடக்கிற கொடுமைகளுக்கு எதிராகவும் நாங்கள் குரல் கொடுத்தோம் ஒன்றாக. ஏன்னா ஒரு நாட்டில் ஒதுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இனம் இல்லாமல் போகிறது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களுக்கு ஒரு ஆதரவாக நாங்கள் பேசி அங்கே நடக்கிற கொடுமையை உடனே நிப்பாட்ட சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பலமான நாடுகள் எல்லாமே மறைஞ்சு நடக்கிற கொடுமைக்கு எதிராக பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சிதறி அடிக்கப்பட்ட சிறுபான்மையாக இருக்கிற நம்ம எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்து கட்டாயம் ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கணும்னு தான் நானும் விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு அதிகமான அளவு பாதிக்கப்பட்டதுக்கு பெண்களும் குழந்தைகளும் தான். நாங்கள் எல்லா இடத்துலையும் பாலஸ்தீன் நாடு சம்மந்தமாக ஆதரவை தெளிவாக சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் ஒரு தீர்வு எடுக்கணும் தான் எங்களோட நோக்கம். நேற்று தினம் அதிரடியாக ஒரு வேலை கொஞ்சம் செஞ்சுட்டு வந்தீங்க, இல்லை ரிசல்ட் என்ன நல்ல முறையாக முடிஞ்சா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுமக்கள் நீங்கள் தானே, நல்லபடியாக தானே முடிஞ்சு. அப்புறம் ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இல்லை, இவங்க ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அரசியல்வாதி வரலைன்னா இந்த பாரு வரலன்னு சொல்லுவாங்க, இந்த பாருங்க நாங்கள் ஓட்டு போட்டு வராமல் இருக்கேன்னு சொல்லுவாங்க. தொழிற்சங்கவாதி வரலைன்னா உடனே இருந்தால் பாரு நாங்கள் சந்தா கட்டுறோம் வரலன்னு சொல்லுவாங்க. அதை தப்பி தவறி நாங்கள் அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு நேராக களத்துக்கு போனால் தேர்தல் நாடகம்னு சொல்லுவீங்க. அப்படியும் இல்லை, என்ன போய் பிரச்சனை தட்டி கேட்டால் ஓ பாரு அடாவடி தானோன்னு திருப்பி எங்கள் மேலே திருப்புவீங்க. அப்புறம் நாங்கள் என்ன வந்தாலும் குத்தம் வரலனாலும் குத்தம்னா நான் என்ன பண்ணுறது? இல்லை, உண்மையான விஷயம் என்னென்னா பெருந்தோட்ட நிறுவனம் என்ன பண்ணியிருந்தாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தோம். பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு எதிராக ஆதாரத்தை சமர்ப்பித்து தெளிவாக நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு கடைசியில் பெருந்தோட்ட நிறுவனம் கொஞ்சம் கூட அரசாங்கம் அங்கே உட்கார்ந்துருக்க அதிகாரி மேலே மதிப்பே இல்லாமல், இல்லை நாங்கள் இப்படி தான் ஒழுக்கத்தை கொண்டு வருவோம். பாருங்கள், இது ஒரு எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். இது அடிமைத்தனம் கிடையாது. மக்கள் சொன்னாங்க கோப்பி போடுறதுக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஆனால் எங்கள்கிட்ட இது சம்மந்தமாக பேசணும், கலந்துரையாடணும், மக்கள் மக்களாக மதிச்சாகணும் தான். அதை தான் நாங்களும் எடுத்து சொன்னோம். முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 50 தோட்ட முகாமையாளர்கள் நேராக போய் கம்ப்ளைண்ட் போட்டிருந்தாங்க பெருந்தோட்டத்தில் வாழ்கிற மக்களுக்கு எதிராக. இது யாரோட கம்பெனி? இலங்கையிலே நம்பர் 1 பணக்காரரோட கம்பெனி இருக்கிறதுலே ஏழைங்க மேலே கம்ப்ளைண்ட் போடுறாங்க. இந்த மாதிரி கொடுமை எங்கே நடக்கும்? அதனால் நாங்கள் அங்கே போனோம். அங்கே இருக்க தோட்ட முகாமையாளர் ஃபேக்ட்ரிக்குள்ளார ஆளுங்களை ஒழிச்சு வச்சுருந்தாங்க, வெளியே வர விடாமல். நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி கூட. தொழிற்சங்கத்தில் போராடுறது ஒரு நம்ம அரசியல் அமைப்பில் இருக்கிற ஒரு உரிமை. அதுக்கு எதிராக நாங்கள் உள்ளார போய் கேட்டோம். அதை எல்லோரும் என்ன சொன்னீங்க, ஏன்னா அடாவடித்தனம் நாங்கள் செய்கிறோம். சரி, அப்படி பார்த்தா அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளார உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அவங்க இருக்காங்க 4 பேர், நாங்கள் இருக்கோம் 400 பேர். ஏதாச்சும் ஒரு கீரல் விழுந்துச்சு அவங்க மேலே? ஏன் அவங்களுக்கு டீ எல்லாமே கொண்டு போனது நாங்கள் தானே. டீ கொண்டு போனது நீங்கள் சொல்ல. அவருக்கு 27 மாத்திரை சாப்பிடுவாராம், 27 மாத்திரையை கொண்டு போய் கொடுத்துறது நீங்கள் சொல்லலை. தண்ணி பாட்டில் போய் கொடுத்ததை நீங்கள் சொல்லலை. அவங்களுக்கு ஃபேன் சுவிட்சை போட்டது நான் தானே, அதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அவங்கள நான் சொல்கிறேன் தானே, அவங்கள கட்டின பொண்டாட்டியோட நல்லா பார்த்துக்கிட்டோம். உடனே நீங்கள் சொல்லுங்கள் அவங்க வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல் கஷ்டம் இது அது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இது எத்தனை தோட்டங்கள், 150 எஸ்டேட் இருக்குன்னு இல்லை, 453 டிவிஷன் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை நான் பேச மாட்டாங்க. என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தோட்ட முகாமையாளர் அடாவடித்தனம் பண்ணி தான் இருக்காங்க. மக்களை எட்டி ஒதுக்கிறது, மக்களை ரொம்ப மோசமாக நடத்துறது, அதெல்லாம் நடக்கும்போது ஐயோ பாவம்னு சொல்லுவீங்க. அப்புறம் நாங்கள் அதை போய் தட்டி கேட்டால் பாரு இந்த தொழிற்சங்கத்தை அடாவடித்தனம் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. அதனால் நான் ஒரு விஷயம் பழகிட்டேன், உங்களை எப்படி பார்த்தாலும் திருப்திப்படுத்த முடியாது. குறிப்பாக இந்த கொழும்பில் படிச்சுட்டு ஏசி ரூமில் வாழ்கிறவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது.
நான் என் மக்களுக்கு பதில் சொல்லணும், நான் என் மக்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஒருவேளை நான் ஆடாவடித்தனம் பண்ணுறேன்னா நான் அடுத்த தடவை மக்கள் எனக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்காண்டி நின்னா மக்கள் என் பக்கம் நிற்பாங்க, அவ்வளோதான். கடைசியாக ஒன்று கேட்குறேன், 3 பேரை வந்து 300 பேர் வந்து 1 மாதம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரைக்கில் இருந்தாருங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? 298 பேர் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க, அது யாருமே பேசல. 3 பேரை வந்து கேள்வி கேட்டனால வேலையிலேருந்து எடுத்தாங்க, அது யாரும் பேசல. ஸோ அதான் நான் சொல்கிறேன், அதெல்லாம் நாங்கள் போய் கேட்டோம். இன்றைக்கி அந்த 3 பேருக்கு வேலை வந்திருக்கு. அது எப்படி அடிக்க அம்மியும் நவறு தானே செய்யும். நாங்கள் வந்து லீகலாக போய் பார்த்தோம். தொழிற்சங்க நடவடிக்கை நாங்கள் எடுத்தது கூட லீகல் தான். ஆனால் நாங்கள் உட்காந்துருக்கும் போது இங்கே இருக்க ஆக்டிங் ஏஎஸ்பி போலீஸ், அவர் பேர் என்ன, எக்கநாயக்க, அவர் உள்ளார வந்து கம்பெனி பக்கத்தில் உட்காந்து என்ன பிரச்சனை கேட்குறாரு. அவருக்கு என்ன உரிமை இருக்குது கேட்குறதுக்கு? போலீஸ்னால் மக்களை பாதுகாக்கிற வேலையை பார்க்கணும். கம்பெனி கிட்ட இருந்தால் பிச்சை வாங்கிட்டு எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடாது, அது தப்பு. ரெண்டாவது, நான் கவனித்தேன், முன்னாள் அமைச்சரும் என்னை பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு, நான் அவரை பற்றி பேசினேன் தப்புன்னு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், முன்னாள் அமைச்சர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது. மலையகத்தில் எல்லா கட்சியும் ஒன்றிணைந்து வேலை செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் முன்னாள் அமைச்சரை பற்றி பேசல. தொப்பி சரியாக இருந்தால் அவரை மாட்டிக்க சொல்லுங்கள்.